ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பார்த்திங்கன்னா பார்வட்டி திருவிழா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க மதுரையில் இருக்காங்க. எங்கள் தங்கச்சி என் கூட பிறந்த சிஸ்டர், நாங்கள் 2 பேர். என் தங்கச்சி மதுரையில் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். என்னதான் சண்டை போட்டு சின்ன வயசில் இருந்தாலும் கல்யாணம் இல்லை, 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அவங்க வரணும், அவங்க வீட்டுக்கு நாங்கள் போகணுன்னு ஒரு பாசம் மழை வந்துடுது பாருங்களேன். என்ன தான் சொல்லுங்களேன், அது சண்டையெல்லாம் போய் பாசம் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா அம்மா தங்கச்சிக்காக ஒரு சில ஸ்நாக்ஸு ஸ்வீட் வாங்கிட்டு இருந்தாங்க. தங்கச்சிக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போக ரொம்ப நைட் ஆகி போச்சு. இதுதான் தங்கச்சி வீடு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக டீட்டெயிலாம் தெரியாது. மதுரையில் என்ன சொன்னாங்கன்னா க்ரீன் சிட்டின்னு சொன்னாங்க, அதான் தெரியும். தங்கச்சி வீட்டுக்கார் என்ன வேணால் மதுரை பன் பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிடுச்சு போல். வாங்கிட்டு சாப்பிட்டு மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் தூங்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நிலா வெளிச்சத்தில் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. காலையில் இப்படி தான் இருக்குது அந்த வியூ. அமைதியாக இருக்குது. நல்லா தனித்தனி வீடு, இண்டிவிஜுவலாக வீடுகள்லாம் நிறைய இருக்குது. நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இங்கே இருக்காங்க. இவங்க தனியார் இதில் இருந்தாங்க. இப்போ தான் இங்கே ஒரு 3 months ஆகுது. நல்லா இருக்குது வீடெல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வெளியில் ஜாலியாக பார்க்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் மழை மேகமாக இருந்துச்சு. 2 days அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அங்கே கிளம்பும்போது மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அம்மா தங்கச்சி வரல, தங்கச்சி உள்ள எங்களுக்காக டீ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிள்ளை கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, ஏன் போகிறீங்க, இருங்கன்னு சொல்லிச்சு. சரி, ஓகே.